Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக eBay வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த eBay ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே வந்து ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி eBay ஆப் சம்மந்தமாக ஏதாவது உங்கள் மொபைலில் இஷ்யூ ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்குறதே இல்லை. ஸோ இதனாலே நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இதனாலே வந்து eBay ஆப்பும் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருக்கு நீங்கள் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா eBay ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் eBay அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிட்டு eBay ஆப்பை வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு eBay ஆப்புக்கு எது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்லோ ஆகலாம், ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இல்லாட்டி சில இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இதுலேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் eBay அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். eBay. ஸோ அப்போ eBay ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். திரும்ப வந்து நீங்கள் உங்கள் மெனுவுக்கு போயிட்டு eBay ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் eBay ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் eBay அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி கொள்ளலாம். லொக் ஆகுன்னு அப்புறமா செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் eBay ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.